ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பேர்ட் செட். இன்றைக்கி வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ் சிக்கு இறக்கி விட்டுட்டு அது போக பார்த்தீங்கன்னா நம்ம ஃபின்ச்சஸ் அப்டேட் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ முடிஞ்சாலும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு ஃபுல்லாக உங்களுக்கு தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம ஃபார்மில் பார்த்தீங்கன்னா 2 பேர் வந்து ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருப்போம். நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைபராக இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இல்லைன்னா நம்ம சப்ஸ்கிரைபராக இல்லை, இப்போ நீங்கள் இப்போ தான் பார்க்கிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்க்க தெரிஞ்சிடும். 2 பேர் வந்து நம்மள்ட்ட ஆஃப்ரிக்கன் இருக்குது. அதில் ஒரு பேர் வந்து 2 சிக்கு ஹேட்ச் ஆயிருந்துச்சு. 2 சிக்குமே நெக்ஸ்ட் அவுட் ஆக்கி விட்டுட்டு, அதாவது நம்மளாம் நெக்ஸ்ட் அவுட் பண்ணி விட்ருவோம். எதனால் அப்படின்னு வந்து இந்த வீடியோவில் பார்ப்போம். இதுதான் அந்த 2 சிக்கும். ஒன்று வந்து ரைட் சைடு நிற்க பாருங்கள், அங்கிட்டு நிற்கிற பார்த்தீங்கன்னா மேலு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா கீழே நிற்க பார்த்தீங்களா, அது ஒரு சிக்கு. அந்த 2 சிக்குமே நானாக நெக்ஸ்ட் அவுட் பண்ணி விட்டாச்சு. அதாவது ரொம்ப பாக்ஸ்குள்ளே போய் கடந்துட்டு, ஃபீமேலும் பாக்ஸ்குள்ளேயே தான் கிடக்குது. அது வெளியில் கொஞ்சம் நல்லா ஃப்ளை பண்ணாதான் அது வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். அதுபோல் பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் வந்தால் நோயே வந்துடாது. இந்த மாதிரி பாக்ஸ்லேயே கிடந்தால் அது வந்து ரொம்ப பிரச்சனை வரும். அதனால் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த பாக்ஸை வெளியில் எடுத்தாச்சு. அதுவும் இந்த வீடியோவில் காட்டுறேன். முடிஞ்சாலும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் ஃபுல்லாக உங்களுக்கு தெரியும். பாக்ஸ் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த பேருக்கு கொஞ்சம் ரெஸ்ட் விட்ருக்கோம். அதாவது 2 சிக்கும் நல்லா ஃபீடு எடுக்கிற தட்டிக்கு இங்கே இப்போ மொத்தமாக கிடக்க போகுது. அது வரைக்கும் இது வந்து ப்ரீடிங் வைக்கல. நம்ம வந்து அடுத்த பாக்ஸ் எப்போ கட்டுறோம் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பாருங்கள். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம 2வது பேர் பார்த்தோன்னா இதுலேயே 2வது பேர் பார்த்திங்கன்னா இதான் மெயிலு, அதாவது பீச்சு. இதுவும் பீச்சு தான், க்ரீன்லேயே லைட் கலர் பீச்சு. அடுத்த ஃபீமேல் பார்த்திங்கன்னா லூட்டினோலே பீச்சு தான். இதுவும் எல்லோ கலரு ரெட் ஐ லூட்டினோன்னு சொல்லுவாங்க இதை. இது பார்த்திங்கன்னா போன கிளச்சு ஃபுல்லாக எக்கு ஃபுல்லாக வேஸ்ட் பண்ணிவிட்டு, இந்த கிளச்சு பார்த்திங்கன்னா மறுபடியும் எக்கு வச்சுருக்கு. 2 எக்கு இருக்குது. இந்த கிளச்சும் இது வந்து சிக்க ஆச்சாமா அப்படின்னு சொல்லி சுத்தமாக தெரில. ஏன்னா சும்மா அது பாட்டுக்கு உள்ளே போகுது, அது பாட்டுக்கு வெளியிடுது, சும்மா அடகாத்த மாதிரி தெரில. 2 எக்கு ஃபைனலாக வச்சுருக்குன்னு நினைக்கிறேன். இல்லைனா எத்தனை எக்கு வைக்கணும்னு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து ஃபுல்லாக காட்டுறேன். இதுவும் நல்ல ஒரு பேராக தான் இருக்குது. அதாவது நம்மள்ட்ட இருந்து சிக்கிலேருந்து வச்சுருந்தோம் இதை. அதனால் நம்ம வந்து இதை கொடுக்க மனசு இல்லாமல் அப்படியே வச்சுருக்கோம். அழகுக்காண்டியே வச்சாச்சு. அதுபோக அது வந்து ப்ரீடிங்கும் நம்ம வந்து வச்சுருக்கோம். இது வந்து சிக்க ஆச்சாவதானே நான் அடுத்த வீடியோவில் பாருங்கள். அதுக்கடுத்து நம்ம ஃபின்ச்சஸ் பார்த்தோன்னா, ஃபின்ச்சஸ் பார்த்திங்கன்னா ஒரு பேர் வந்து நம்ம கீழே உள்ள கேஜில் 3 சிக்கு ஹேட்ச் ஆகிருக்கும். போன வீடியோவில் நீங்கள் பார்த்துதான் தெரியும். பார்க்கலாம் போய் நம்ம சேனலை செக் பண்ணி பார்த்துவாங்க. அந்த 3 சிக்கில் ஒன்று வந்து ஒயிட்டு, ப்யூர் ஒயிட்டு. அதுக்கடுத்து 2 பார்த்திங்கன்னா இந்த கிரே கலர் தான் சிக்கு. அதில் ஒன்று கீழே கிடக்கு பார்த்திங்களா. இது வந்து நம்ம அந்த கேஜிலேருந்து இந்த சின்ன கேஜுக்கு மாற்றியாச்சு. இந்த கேஜில் நம்ம புதுசாக செஞ்சுருந்தோம் சொல்லியிருந்தோம். அதுவும் நம்ம சேனலில் தான் இருக்குது. பார்க்கலாம், பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாக தெரியும். இந்த சின்ன கேஜுக்கு வந்து மாற்றியாச்சு ஃபுல்லாக. அந்த பாக்ஸோடே ஃபுல்லாக மாற்றியாச்சு. 2 சிக்கு தான் இருக்குது. அதான் அந்த ஒயிட் சிக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்கலாம். அந்த சிக்கு என்ன ஆச்சு சுத்தமாக எனக்கு தெரில. செத்துருச்சு. ஆனால் என்ன சாவடிச்சிச்சு அப்படின்னு சொல்ல, அந்த தடம் கூட இல்லை, ஒரு ரெக்கை கூட ஒன்றுமே இல்லை அந்த கூண்டில். ரொம்ப கீழே இருக்கிறதுனால ஏதோ ஒன்று அதை பிடிச்சி இழுத்துருச்சு. ஆனால் அது வந்து டெட் ஆகிடுச்சு. இந்த 2 நம்ம வந்து காப்பாற்றணும் அப்படின்ட்டு தான் அந்த பேரையை நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணியாச்சு. அந்த கேஜிலேருந்து இந்த கேஜிக்கு மாற்றி செட் பண்ணியாச்சு. இது வந்து 2 சிக்கும் நல்லா வந்து ஃபீட் பண்ண ஆரம்பிச்சிட்டு, அதுக்கடுத்து இந்த பேர் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேராக போட்டிருந்தோம். நல்லா வந்து போன வாட்டி இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நான் வந்து இந்த தேங்காய் நார்லாம் வச்சுருந்தேன். அது வந்து நல்லாவே கூடு கட்டிட்டு, எந்த அளவுக்கு கூடு கட்டிருக்கு நீங்களே இப்போ பாருங்கள். நான் வீடியோவில் ஃபுல்லாக காட்டுற பாருங்க. கம்பில் நிற்கிறது பார்த்தீங்கன்னா ஃபீமேலு, கீழேருந்து பறந்து வச்சு பார்த்தீங்கன்னா அதான் மேலு. நல்லா கூடு கட்டி 3 எக்கு வச்சுருக்கு. 3 எக்கும் நல்லா அடகாத்து தான் இருக்குது. ஃபீமேல் உள்ளே போய் நம்ம வந்து ஓவர் டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கோம் வீடியோக்காண்டி. அதனால் பார்த்திங்கன்னா ரொம்ப களைஞ்சி போய் நிற்குது. அதனால் நம்ம வந்து ஃப்ரீயாக விட்டுட்டு நம்ம வந்து கேஜை உடனே வந்து அடைச்சாச்சு. ரொம்ப நேரம் வீடியோ எடுக்கல, பார்த்தாலே தெரிஞ்சுக்கும். அதுக்கடுத்து இந்த கேஜில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சிக்கு மட்டும் இருக்குது. இந்த சிக்கும் நம்ம ஓரளவுக்கு கொண்டு வந்தாச்சு. அதாவது நல்லா மூக்கில் கலர் வர ஆரம்பிச்சிட்டு, அதாவது நம்ம அந்த பழைய பேர்லேருந்து ஒரு சிக்கு தான் இது. அதுக்கடுத்து அது இன்னும் ப்ரீடிங் வைக்கல, ப்ரீடிங் ஸ்டாப் பண்ணி தான் வச்சுருக்கோம். அது நான் வந்து வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். இந்த சிக்கும் நல்லா டெட்டாக, அதாவது சாவ வேண்டிய அளவுக்கு போயிட்டு தான் நம்ம வந்து காப்பாற்றி வச்சுருக்கோம். அதாவது அந்த மேல் அண்ட் ஃபீமேல் ரொம்ப கொத்தி வச்சுட்டு இது வந்து அதுக்கடுத்து செப்பரேட் பண்ணி வச்சு அதை தனி கேஜுக்கு மாற்றியாச்சு. இதுதான் அந்த பேர். இதோட கேஜி, அதாவது அந்த கூடையை வந்து எடுத்தாச்சு, ப்ரீடிங் கூடையை. இது வந்து ப்ரீடிங் இதுக்கும் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கோம். இதை வந்து எந்தெந்த பேர் கூட போட போகிறோம் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பாருங்கள். ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்மில் 4 ஜோடி வந்து ஃபின்ச்சஸ் இருக்குது. 2 ஜோடி வந்து ஆஃப்ரிக்கன் பேர் இருக்குது. அதுபோக பார்த்திங்கன்னா லவ் பேர்ட்ஸ் அப்டேட் நம்ம வந்து போடல. அது வந்து அடுத்த வீடியோவில் லவ் பேர்ட்ஸ் அப்டேட் வரும். எப்படி இருக்குது அப்படின்றது நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். இந்த ஃபின்ச்சஸ் பேர்லேயே ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அது வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க மறக்காமல். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பார்க்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த கேஜில் தான் அந்த சிக்கு வந்து இறந்தது. ஆஃப்ரிக்கன் பாக்ஸே நம்ம வந்து கழட்டி வச்சுருக்கோம். அதே வீடியோ பார்ப்பீங்க. அதுக்கடுத்து இந்த கேஜிலையும் லவ் பேர்ட்ஸ் ப்ரீடிங் ஆகலாம். அதுக்கடுத்து இந்த கேஜில் 2 பேர் இருக்குது. இது ஒன்றும் ப்ரீடிங் ஆகலை. அது என்ன பண்ண போகிறோம் அப்படின்றதும் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ காட்டுறேன்.
இந்த வீடியோ நீங்கள் வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க நான் வந்து நம்புகிறேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணி போங்க. அப்போ தான் நீங்கள் எவ்வளோ ஃபுல்லாக பார்க்கிங்க அப்படின்றது உங்களுக்கு எங்களுக்கு தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். யூஸ் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.